அதில் முதல்ல வந்து மக்கள் பலரும் இளம் தலைமுறையினர் வந்து தன்னை அப்பான்னு கூப்பிடுறது வந்து தன்னோட பொறுப்புகளை அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இது மோடி, நரேந்திர மோடி வருஷம் 2ன்னு சொல்லுவாங்க. பாட்டு ஒன்று ஓடுது, அந்த பாட்டு. சார் அடுத்த லைன் அப்படி பாட்டா நல்லா இருக்கும் சார். அது ரொம்ப முக்கியமான லைன். அது ஸ்டாலின் தான் வராது, நல்லா ஆட்சி தராது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வைக்கணும். இப்போ அந்த வருஷனை இப்போ மறுபடியும் கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் செல்பழிச்சு அடிப்பாங்க. பாடும்போது உண்மையான தந்தைக்கு உண்மையில ஒரு விதமான ஒரு புத்துணர் வரும். புள்ள வந்து மகன் வந்து அப்பா வந்து அப்பான்னு கூப்பிட்டாங்க, அது ஒரு இது வரும். அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இதில் பார்த்தேன், மீன் பார்த்தேன் வந்து உழைச்சம் போட்டு கொடு காசு எங்கள் அப்பா ஏன்டா காசு இல்லை, பணம் சரி. யாரா அப்பா? முதல்வர் தான் அப்பா. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போட்டு இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு எனக்கு அப்பா நினைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். இது வந்து எடுபடுமான்னு சொன்னால் இந்த சூழலில் எடுப்பட வாய்ப்புகளே இல்லை. ஏன் சொன்னீங்கன்னா, உதாரணத்துக்கு சும்மா நான் குறிப்பாக சொல்கிறது, ஒருத்தன் போட்டிருக்கான், ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கான். அது பார்த்தீங்கன்னா, திருப்பூர் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை, அந்த மாணவிக்கு நீங்கள் தான் அப்பா. கரூர் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை, அந்த மாணவிக்கு நீங்கள் தான் அப்பா. சங்கரன் கோயில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை, அந்த மாணவிக்கு நீங்கள் தான் அப்பா. நாகர்கோயிலில், திருவள்ளூரில், ஈரோட்டில், வேலூரில், சென்னை ஈசிஆரில் இந்த காரில் கொடி கட்டி இவங்களுக்கு எல்லாம் நீங்கள் தானே அப்பா. ஒன்றிய அமைச்சர்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா? தமிழகம் புறக்கணிக்கப்படுது, தமிழகத்துக்கான சரியான நிதி வழங்கப்படுறதில்லை. ஸோ ஒன்றிய அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வச்சிருக்காரு சார். அந்த கேள்வி குறித்த உங்களுடைய பதில் சார். ஒன்றிய அமைச்சர்கள் அவங்க பாஜக, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பதவியை நிரந்தரமாக எப்போ கழட்டி விடுவாங்கன்னு தெரியாது. தங்களுடைய பதவியை நிரந்தரமாக்கிறதுக்கு என்னென்ன பராக்கிரமங்களை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க அந்த பதவியில் ஒட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லி கேட்பாங்கன்னா நிச்சயம் கேட்க வாய்ப்பு இல்லை. என்னுடைய பார்வையில் கேட்க வாய்ப்பு இல்லை. நீங்களே வந்து இதே திமுக கடந்த காலங்களில் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன திட்டங்களை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாலும் அநீதி தவிர நீங்கள் என்ன பண்ணுங்க, 40 எம்பிக்கு கூட்டணி அந்த தர்மேந்திர பிரதாப் வீட்டுக்கு முன்னாடி போய் சாகும் வெளியே உண்ணாவிரதம் உட்காருங்க, 2-3 எம்பிகளை சாவுங்க. அப்போது தமிழ்நாட்டுக்கு உண்டான அதுதான் அரசியல் இல்லையா? நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிட்டு டயலாக் வெளியே அறிக்கையோடு பாட்டு தெரியுது 40 பேர் போய் அங்கே தர்ணா பண்ணுங்க, துப்பாக்கி சூடு வெளியே போகட்டும். காகித அரசியல் மட்டும் இல்லாமல் களத்துக்கு போங்க. அதான் துப்பாக்கி சூடு நடத்துவர்களே கூட போகட்டும். ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்படுத்துங்க. டெல்லி தலைமை விஜயத்தில் உட்காந்துருக்கீங்க, 40 எம்பி எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் உட்காந்துருக்காங்க. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சமீபத்தில் நம்ம தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க, ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. மக்களுடைய பல கருத்துக்களுக்கு வந்து விளக்கம் அளிக்கிற விதத்தில் அந்த வீடியோ இருந்துச்சு. அதில் முதல்ல வந்து மக்கள் பலரும் இளம் தலைமுறையினர் வந்து தன்னை அப்பான்னு கூப்பிடுறது வந்து தன்னோட பொறுப்புகளை அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இது மோடி, நரேந்திர மோடி வருஷம் 2ன்னு சொல்லுவாங்க. நரேந்திர மோடி வருஷம் 2 எப்படின்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலும் போது
சவுக்கிதார், அதாவது காவலாளி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை உருவாக்குனாங்க. சவுக்கிதார் சவுக்கிதார்னு எல்லா பாஜகக்காரனும் சவுக்கிதார், அதாவது உங்களுடைய காவலாளி, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கடந்த தேர்தலில், இந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலின் போது மோடி கா பரிவார், மோடி குடும்பம், எப்படி மோடியின் குடும்பம் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை உருவாக்கி அது வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் தமிழக முதல்வர் வந்து கடந்த முறை தேர்தலில் வந்து ஸ்டாலின் தான் வராது ஒரு பாட்டு ஒன்று ஓடுது தெரியுமா, அந்த பாட்டு. இப்போ ஸ்டாலின் தான் வராது நல்லாட்சி தராரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுன்னு வைங்க. இப்போ அந்த வருஷனை இப்போ மறுபடியும் கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் செருப்படிச்சுன்னு அடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எப்படி மோடி வந்து ஃபஸ்ட்டு சவுக்கிதாராக இருந்து ரெண்டாவது வந்து பரிவாரம் மாறினாங்க, அதை குடும்ப மோடி குடும்பமாக மாறினாங்க, அதேமாதிரி நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு கொண்டு வருவோம்னு சொல்லி. இது எல்லாம் யாருன்னா தேர்தல் வியூகங்கள் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய சொல்படி கேட்குற விஷயந்தான் இது. அதனால் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து தலைவரேன்னு சொல்கிறாங்க, அது கூட எனக்கு பிடிக்கல, அண்ணான்னு சொல்கிறாங்க, அது கூட பிடிக்கல, நான் அப்பான்னு சொல்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகி பேசுன மாதிரி ஒரு கண்டென்ட் ஓடிட்டே இருக்கு. மாற்ற கருத்து இல்லை. அது தந்தை அப்படின்னும்போது ஒரு விதமான ஒரு புத்துணர்வு வரும். பிள்ளை வந்து மகன் வந்து அப்பா வந்து அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு இது வரும். அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இதுவை பார்த்தேன், மீம்ஸை பார்த்தேன். ஒருத்தன் வந்து ஒயின் ஷாப் கடையில் போய் நின்று எனக்கு கோட்டு கொடு, காசை கொடு, இல்லை அப்பா வந்துச்சார் யாரா, இல்லை மீம்ஸ் தான்டா, எனக்கு தெரியாது, மீம்ஸ் நான் படித்தேன். ஒயின் ஷாப் கடையில் போய் நின்று கோட்டர் கேட்குறான், கொடுக்குறாரு, காசு கொடுங்க, காசு இல்லை, அப்பா தான் வந்துச்சார், யாரா அப்பா, முதல்வர் தான் அப்பா. அப்போ அப்படிதான். ஆக நீங்கள் அப்பான்னு உங்களுக்கு கூப்பிட்டா சந்தோஷப்படலாம், எல்லாருக்கும் அப்படி தான். அது வந்து அது ஒரு குடும்ப உறவோடு அழைக்கும் போது சந்தோஷம் இருக்காது, தனி இதுதான். இப்போ நம்ம சார்னு கூப்பிட்றத விட அண்ணன் கூப்பிட்டா ரொம்ப கூப்பிடுவாங்க, மேடம்னு கூப்பிடுவோம், அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்றது ரொம்ப பெருமையாக இருக்கும். அது ஒரு உறவு முறை வச்சு கூப்பிட்டாங்க. பெரும்பாலும் சீமான் தான் இந்த டைலாக். இப்போ இது வந்து சீமான் கிட்டேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காரு. சீமான் வந்து எப்படின்னு சொன்னால் எப்பவுமே உறவு முறையோடு தான் ஒரு மேடை பேச்சுக்கு இல்லை, பாட்டை எங்கள் அத்தா அப்படின்னு தான் பேசுவாங்க, அப்பத்தா இதெல்லாம் பேசுவாங்க. இது வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு வந்து கொடுத்துருக்கு. இந்த தேர்தல் வியூகத்தை வகுக்கிறானுங்கல்ல, எல்லாம் இந்த மாதிரி ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணணும் புதுமை எது அப்படின்போது இப்போ சீமான் கிட்டேருந்து காப்பி அடிச்சு இப்போ இதை எடுத்து இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இவரும் என்ன பண்ணுறாருன்னா பேண்ட் ஷர்ட்டை போட்டு இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு எனக்கு அப்பா நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது வந்து எடுபடுமான்னு சொன்னால் இந்த சூழலில் எடுப்பட வாய்ப்புகளே இல்லை. ஏன் சொன்னீங்கன்னா, உதாரணத்துக்கு சும்மா நான் ஒரு குறிப்பாக சொல்கிறது, ஒருத்தன் போட்டிருக்கான், ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கான். அது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் 8ஆம் வகுப்பு மாணவி 3 ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு நீங்கள் அப்பா தான். மணப்பாறையில் வந்து ஒரு ஆதி திராவிட மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க. அந்த பெண்ணுக்கும் அப்பா நீங்கள் தான். அதே மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க. அந்த மாணவிக்கும் அப்பா நீங்கள் தான். கிளம்பாக்கத்தில் ஒரு மேற்கு வங்க சிறுமியை வந்து ஆட்டோவில் கடத்திட்டு போய் அந்த கிளம்பாக்கத்தில் அந்த குழந்தை கூட அப்பா அப்பான்னு தான் கட்டிட்டு இருக்கு. அந்த மாணவி கூட நீங்கள் தானே அப்பா. சென்னையில் 13 வயசு சிறுமிக்கு வந்து பாலியல் தொல்லை, அந்த பெண்ணுக்கு நீங்கள் தான் அப்பா. சேலம் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை, அந்த மாணவிக்கு நீங்கள் தான் அப்பா. திண்டுக்கல் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை, அந்த பெண்ணுக்கு நீங்கள் தான் அப்பா. திருப்பூர் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை, அந்த மாணவிக்கு நீங்கள் தான் அப்பா. கரூர் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை, அந்த மாணவிக்கு நீங்கள் தான் அப்பா. சங்கரன் கோயில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை, அந்த மாணவிக்கு நீங்கள் தான் அப்பா. நாகர்கோயிலில், திருவள்ளூரில், ஈரோடில், வேலூரில், சென்னை ஈசிஆரில் இந்த காரில் கொடி கட்டிக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் நீங்கள் தானே அப்பா.
லிஸ்ட் பெருசா போகுது சார். இவங்களுக்கெல்லாம் நீங்க தானே அப்பா, நீங்க தானே சொன்னீங்க. அப்பான்னு சொன்னா அந்த சொல்லாடல் எனக்கு ரொம்ப மனசு இல்ல, அந்த அப்பாவுடைய மகள்கள் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அப்பா கிட்ட வைக்கக்கூடிய அந்த கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்சியை பத்தியும் அவருடைய அந்த பெருமைகளை பேசக்கூடிய கேள்விகளாவே இருக்கு. ஆனா மக்களோட கேள்வியும் இல்ல அவருடைய மகள்கள்னு அவர் சொல்லப்படுற அந்த பெண்களோட கேள்வியுமே வந்து தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எந்த நிலைமையில இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லையா, அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. அந்த ஒரு கேள்வி கூட அந்த வீடியோல வந்த மாதிரி தெரியலீங்களே சார். அதான் அவங்களுக்கு சாதகமானதுதான். இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை அந்த மாணவிக்கு அப்பா நீங்க தான். அப்படி ஒயின் ஷாப்பில் கடையில் போய் கோட்டரை வாங்கிட்டு எங்கள் அப்பா சொன்னார் வாங்கிக்க சொன்னாருன்னு சொன்னானோ அதேமாரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி கூட அப்பா நீங்கள் தான் இல்லையா? நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்பான்னு என்னை அழைத்தால் எனக்கு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. நிச்சயம் அந்த சந்தோஷம் இருக்கு வேணும்னு சொல்ல. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைங்கள் நீங்கள் ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கீங்க, முதல்வராக இருக்கீங்க போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தார் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் இப்படி வந்து வீடியோ விட்டு கத்த வேண்டிய அவசியமே இல்லைன்றன. உங்கள் குடும்பம் எது, உங்களுடைய மகள் உங்களுடைய பேரன் பேத்தி இவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஆட்சி செய்யறதுனால தான் இன்னைக்கு இப்படியெல்லாம் வீடியோ வெளியிட்டு நீங்கள் ஒரு உருக்கமான ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் தவறுன்றாங்க. புரியுதுங்களா? நீங்கள் உங்களுடைய ரத்தம் வந்த உறவுகளை மட்டும்தான் குடும்பமாக பார்க்குறீங்க தவிர தமிழக மக்களை நீங்கள் குடும்பமாக பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ அநியாயங்களுக்கும் நீங்கள் இன்றைக்கி வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு வருஷக்கணக்கில் போராடக்கூடிய அந்த விவசாயிகள் உங்களுடைய பிள்ளைகள் தானே. வேல்மா சிப்காட் விஷயத்தில் தொடர்ந்து வருஷக்கணக்கில் போராடக்கூடிய விவசாயிகள் உங்கள் பிள்ளைகள் தானே. சொல்லுங்கள், இவங்கெல்லாம் உங்கள் பிள்ளை தானே. வேங்கை வயலில் வந்து குடிநீரில் மலத்தை கலந்து அந்த குடிநீரை குடித்த அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உங்கள் பிள்ளைகள் தானே. இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் வீடியோ வெளியிட்டு என்னை அப்பான்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இது வந்து நீங்கள் வருகின்ற தேர்தலுக்காக ஓட்டு அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த அப்பான்ற அந்த சொல்லாடலை நீங்கள் தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறது தான் என்னுடைய பார்வையில் நான் பார்த்தேன். இப்போ இன்னொரு விஷயம் அவர் முன் வச்சிருக்காரு. என்னன்னா ஒன்றிய அமைச்சர்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா, தமிழகம் புறக்கணிக்கப்படுது, தமிழகத்துக்கான சரியான நிதி வழங்கப்படுறது இல்லை, ஸோ ஒன்றிய அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு சார். அந்த கேள்வி குறித்த உங்களுடைய பதில் சார். ஒன்றிய அமைச்சர்கள் அவங்க பாஜக, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பதவியை நிரந்தரமானதா எப்போ கழட்டி விடுவாங்கன்னு தெரியாது. தங்களுடைய பதவியை நிரந்தரமாக்கிறதுக்கு என்னென்ன பராக்கிரமங்களை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க அந்த பதவியில் ஒட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லி கேட்பாங்கன்னா நிச்சயம் கேட்க வாய்ப்பே இல்லை. என்னுடைய பார்வையில் கேட்க வாய்ப்பு இல்லை. நீங்களே வந்து இதே திமுக கடந்த காலங்களில் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன திட்டங்களை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க? ஒன்றுமே இல்லை. உங்கள் அமைச்சர் பதவியில் வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்கள் அந்த ஊழல் இந்த ஊழல்னு சொல்லி ஈடுபட்டீங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு சிறப்பான இது வந்துதான்னா எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து செய்கிறாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க இங்கே தமிழக மக்கள் ஓட்டு போட்டு அவங்க ஜெயித்தவங்க இல்லை, தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயித்தவங்க இல்லை. இப்போ நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா அவங்க மேல்சபை உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து மேல்சபை உறுப்பினராகி அமைச்சராக இருக்காரு. அதேமாதிரி எல்முருகன் மேல்சபை எம்பியாகி அமைச்சராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும்? எப்படி அவங்க செய்வாங்க? விசுவாசத்தின் அடிப்படையில் தமிழகத்துக்கான அந்த இடம் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்களா சார்? அது 100% அப்படிதான். அது அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு உண்டான இது வந்து அவங்க பெற்று கொடுத்தாதான் நம்மளுடைய பதவிகள் நாளைக்கு நம்ம தேர்தல் நின்னா ஜெயிக்க முடியும், தோற்றுட்டோம்னா அமைச்சர் ஆக முடியாதுன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இல்லை. எல்லாம் மேல்சபை எம்பிகளாக இருந்து அப்படியே அமைச்சர்கள் ஆனவங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பயம் இல்லை. அதனால நீங்கள் 40 எம்பிக்களாக ஜெயிச்சு போய் அங்கே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நான் நீதி தருவேன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, 40 எம்பிக்கள் கூட்டணி கட்சி திமுக உட்பட கூட்டணி கட்சி எம்பிக்கள் 40 பேரும் அந்த தர்மேந்திர பிரதாப் வீட்டுக்கு முன்னாடி போய் சாகும் வெளியே உண்ணாவிரதம் உட்காருங்க. 2-3 எம்பிக்களை சாவுங்க.
அப்போது தமிழ்நாட்டுக்கு உண்டான அதுதான் அரசியல் இல்லையா? நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிட்டு டயலாக் வெறியும் அறிக்கையோடு நிப்பாட்டிக்காதீன்ற 40 பேர் போய் அங்கே தர்ணா பண்ணுங்கன்ற துப்பாக்கி சூடு நடத்துற வரையும் போகட்டான்ற காகித அரசியல் மட்டும் இல்லாம களத்துக்கு போங்க. அதான் துப்பாக்கி சூடு நடத்துற வரையும் கூட போகட்டும். ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்படுத்துங்க. டெல்லி தலைமை இதயத்தில் உட்காந்துருக்கீங்க. 40 MP என்ன பிடுங்கிறதுக்காக போய் உட்காந்துருக்காங்க. ஓட்டு போட்டு தமிழக மக்கள் ஜெயிச்சாங்க. ஓட்டு போட்டு போகிறது அந்த கேன்டீனில் வந்து 5 நட்சத்திர ஹோட்டலில் எப்படி சுவையான உணவுகள்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் தின்னுட்டு இலவசமான விமான பயணம், இலவசமான விமானத்திலிருந்து திரும்பி வர்றது. இது ஏன் இந்த சீனு போங்க, இப்பயாச்சும் அரசியல் பண்ணுங்க. உங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்துக்கு உண்டான நற்கூலியாக நற்பாக்கியமாக நினச்சி அங்கே போய் சாவுங்கன்ற உண்ணாவிரதம் உட்காந்து 1 நாள் 2 நாள் இல்லை, அடையாள உண்ணாவிரதம் சொல்ல நான் தொடர் உண்ணாவிரதம் நடத்துங்க. தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது. அப்படி பேசவும் செய்யறாங்க சார், சில கருத்தை முன்வைக்கிறாங்க. அவங்கள வந்து மத்திய நிதி அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதிர்கொள்ற அந்த விதம் அதுவே ஒரு பெரும் பேசப்படுறேன். பாராளுமன்றத்தில் பேசுறதை பத்தி சொல்றேன். அங்க போயிட்டு ஒரு ஒட்டுமொத்தமா உட்காருங்க. தர்மேந்திர பிரதாப் வீட்டுக்கு முன்னாடி சாகும் வரை உண்ணாவிரதம். அவன் என்ன பண்ணுவான், 1 நாள் பார்ப்பான், 2 நாள் பார்ப்பான், 3ஆவது நாள் அரெஸ்ட் பண்ணுவான், தூக்கிட்டு போய் தீகார் சிறையில் போடுவான். தீகார் சிறையில் இருந்துகிட்டே நீங்கள் உண்ணாவிரதத்தை தொடருங்க. ஒரு தண்ணி கூட குடிக்காதுங்க, பச்சை தண்ணி கூட குடிக்காது, உண்ணாவிரதத்தை தொடருங்க. புரியுதுங்களா? தொடருங்க. நீங்கள் எல்லாம் பெரிய லேண்ட் லபக்கு தான் இருக்கீங்க, எல்லாமே பல கோடிகளுக்கு அதிபதி. உங்களால் வந்து ஒரு அந்த சட்டில் ஒரு கலர் ஒரு இது கூட கரை கூட பழகக்கூடாது. அதை வந்து பாராளுமன்றத்தை இதை பேசினேன், இதை கட்ட கொடுங்கண்ணா, அதை கட்டினா இந்த மாதிரி சீனே வேண்டாம். நேரடியாக அங்கே போங்க, போராடுங்க. உங்களுக்கு தேவையில்லையா நான் வரேன் கூட, நான் வழி நடத்துறேன், நீங்கள் எல்லாம் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லலாம். சொன்னால் என்ன பண்ண முடியும்? அதேமாரி செய்யுங்க. அப்போ வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலாக இருக்கும். அது மற்ற மாநிலங்களுக்கு கூட பாஜக வந்து பயப்படும். நம்ம ஒரு கால் புறக்கணிச்சேன்னு சொன்னால் இப்படி வந்து ஒரு மாநிலத்தினுடைய அத்தனை எம்பியில் 1-2 வந்தாங்க, இப்படி போராட்டம் பண்ணாங்கன்னு நாளை வரலாறு சொல்லுவோம். எத்தனை நாள் தான் வந்து ரயிலில் தண்டவாளத்தில் வந்து இந்திய எதிர்ப்புக்கு தலை வடித்து படுத்தார், கால் வச்சு படுத்தார் அப்படின்னு சொல்லி இன்னும் எத்தனை நாள் தான் அதே பழைய வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கு. புது வண்டியை கலப்புங்க திமுக. இப்போ அதே ஒரு காணொலியில இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறாங்க சார். என்னன்னா, எதிர்கட்சிகளோட விமர்சனங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு நம்ம முதல்வர் என்ன பதில் சொல்றாங்கன்னா, அந்த விமர்சனங்கள் எல்லாம் வச்சு நான் வந்து தவறுகளை திருத்திக்கிறேன், இன்னும் வந்து இந்த ஆட்சியை மேன்மை அடையறதுக்கான வழிகளை பாக்குறேன், செதுக்கிக்கிறேன் என்ன நானும் விமர்சனங்களை வச்சு அப்படின்ற மாதிரி சில தகவல் சொல்றாரு. ஆனா ஒரு பிரச்சனை, கள்ளக்குறிச்சி விசச்சார விஷயத்துக்கு வழக்கு சிபிஐ கொடுங்கன்னு எதிர்கட்சி புகார் வச்சாங்க, நீங்க கொடுத்தீங்களா? இப்போ அந்த மாணவிய வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற சொன்னாங்க, மாணவி மாற்றினீங்களா? சொல்லுங்க. எத்தனை விஷயத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வேங்கை வயல் விஷயத்துல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களே குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கீங்களா? இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இன்னும் என்ன சொல்றது? இல்லை சார், நடவடிக்கை எடுக்கிறது அடுத்தபட்சம். ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து எதிர்கட்சிகளோட விமர்சனம் குறித்து கேள்வி எழுப்பும் போதே அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு புறக்கணிச்சுட்டு போறாங்க. இப்படி பேசிட்டு அதே இந்த காணொலியில வந்து அதை நான் என்ன செதுக்கிக்கிறேன் அந்த விமர்சனங்களை வச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு முரணான கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க சார்? கலைஞர் சொல்லுவாராம், நமக்கு தெரியாது, அவங்களோட பழகின நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். எதிர்கட்சியில நான் கண்ணாடி போல பாக்குறேன், கண்ணாடியை போய் சொல்லாது, அப்படியே கண்ணாடி பொய் சொல்லாது, உண்மையை காட்டும். கண்ணாடி மாரி நான் பார்ப்பேன். காலையில் எழுந்த உடனே எதிர்கட்சிகளுடைய பத்திரிகைகள் தான் முதல்ல படிப்பேன். இல்லை, எதிர்கட்சியுடைய பத்திரிகைகள் தான் படிப்பேன், அதன் பிறகுதான் மற்ற பத்திரிகைகளை படிப்பேன் அப்படின்னு சொன்ன அவருடைய மகனாக இருக்கிற நீங்கள் எதிர்கட்சி அவங்க கிடக்கலாம், அவங்களுக்கு என்ன வேலை வெட்டி அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவை வந்து நான் என்னை நானே செதுக்கிறேன்னு சொன்னால் என்ன செதுக்கி இருக்கீங்க? ஆட்சி முடிகிற நேரத்தில் நீங்கள் என்ன செதுக்கி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களோ நிறைவேற்றினீங்களா? அந்த நிறைவேற்றின திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்கா? அங்கங்கே சட்டம் ஒழுங்கு மாவட்டத்துக்கு ஒரு குட்டி பகுதி மாரி உங்கள் அமைச்சர்கள் பண்ணுற அட்ராசிட்டிகளுக்கு என்ன முடிவு கொண்டு வந்தீங்க? ஒரு குற்றம் நடக்குது அப்படின்ட்டுன்னா குற்றம் செஞ்சவன் அமைச்சர்கிட்டையும் திமுக காரங்கிட்டையும் ஓடுறான். குற்றத்தில் பாதிக்கப்பட்டவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான்னா அந்த அமைச்சர்கிட்டேருந்தோ அந்த திமுக பிரதிநிதிகிட்டேருந்தோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது, அந்த வழக்கு பதிவு பண்ணாதன்னு சொல்கிறாங்க. அப்போது
பாதிப்புக்கு உள்ளான நபர் கூட அதாவது வழக்கு கூட பதிவு பண்ணாமல் அவன் துரத்தடிக்கப்பட்டான். இது போன்ற கொடுமைகளும் நடக்குது. என்னைக்கு நீங்கள் இதெல்லாம் உங்களை நீங்களே செதுக்கி இருக்கீங்க? உங்கள் கட்சியினுடைய மாவட்ட மற்றும் நகர ஒன்றிய வட்ட அத்தனை திமுகவினுடைய நிர்வாகிகளோ அல்லது காவல்துறையினுடைய டிஜிபியோ காவல்துறையுடைய உளவுத்துறையை கூப்பிட்டு கட்சிக்காரன் எப்போவுமே போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு விஷயத்தில் தலையிட்டாங்கன்னா அவங்க பேச்சை கேட்காதீங்க, நீங்கள் சட்டம் ஒழுங்கு நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி என்னைக்கு காவல்துறைக்கு ஒரு உத்தரவு போடுறாரு அன்னைக்கு தான் அவரே செதுக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். காவல்துறையே முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் தானே சார்? கட்டுப்பாட்டில் இருந்தால் அங்கங்கே குட்டி பகுதி மாரி இருக்காங்கல்ல. திருச்சியில் போனீங்கன்னா கேஎன்ஆர் மீறி ஒரு காவல்துறை வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிவிடுங்க. இல்ல மற்ற அமைச்சர்கள் கிட்ட கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் தன்னோட கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு குட்டி பகுதியில் தானே இருக்காங்க உங்க ஆளுங்க. அவங்களுடைய அட்ராசிட்டியில் தானே அங்கே ஆட்சி நடக்குது. அவங்க காவல்துறை எஸ்பியாக இருக்கட்டும், டிஐஜியாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தானே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு குட்டி பகுதியில் இருக்காங்க. குட்டி பகுதிக்கு வட்ட செயலாளர், தொகுதி செயலாளர் இப்படின்ற நபர்கள் இவங்க ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் இப்போ நானே ஒரு புகார் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த புகாரை எடுத்து அதை சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் போடுறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கிட்ட ஃபோன் வருது, ரஹீம் எடுத்துகிட்டு வந்துருக்க புகாரை வாங்காத அப்படின்னு. காவல்துறை என்ன பண்ணுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கால் நம்ம கொஞ்சம் மோதம் இதெல்லாம் சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு விட்டு அந்த வழக்கை நடவடிக்கை எடுக்காம கடத்து போடுறது கடத்திடுறாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ எப்படி உங்களை நீங்க செதுக்கிங்க? மொத்தத்துல இந்த வீடியோ கொடுக்கறது இது எல்லாமே வந்து 2026 தேர்தலை நோக்கி 2026 அதான் மோடி எப்படி மோடியுடைய வெர்ஷன் 2ன்னு அதுக்கு தான் இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடியே சொல்லிட்டேன். அவர் ஃபர்ஸ்ட் அவர் தான் சவுக்கிதார் இருந்தாரு, அப்புறம் பரிவார் குடும்பத்தார் இருந்தாரு. அதே மாதிரி தான் இவர் வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தராருன்ற ஒரு ஹேஷ்டாக் போட்டாங்க. இப்போ வந்து அப்பா சீமானை காப்படிச்சாப்பா அப்படின்ற மாதிரி சீமானை காப்படிச்சு அப்பா இந்த டைலாக் போடுறாரு. இது நிச்சயம் தேர்தலில் தான் தெரியும் இந்த டைலாக் எந்த அளவுக்கு ஈடுபடுது. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.